வணக்கம், இது தந்தியின் நின்று வரவேற்பது ரஞ்சித். முதலில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். நாளை மறுநாள் அந்தமான் கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மழை பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. நீட் ரத்து மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும். தமிழக ஆளுநரை இன்று நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜெயலலிதா இல்லத்தின் சாவியை ஒப்படைக்க வேண்டும். சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் தீபா மற்றும் தீபக் இன்று மனு. சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்தால் 5000 ரூபாய் பரிசு. போக்குவரத்து துறை இன்று புதிய அறிவிப்பு. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 18 பேர் சொந்த ஊர் திரும்பினர். கண்ணீர் மல்க வரவேற்ற உறவினர்கள். வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதற்கான மசோதா நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல். மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தகவல். டிராக்டர் பேரணியை ஒத்திவைப்பதாக விவசாய சங்கங்கள் இன்று அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவில் உருமாற்றம் அடைந்த புதிய வகை வைரஸ் கண்டறியப்பட்டதன் எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகம் வருபவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஹோம் குவாரண்டைன் என்கின்ற வகையில் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீட் விலக்கு மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டுமென தமிழக ஆளுநரை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கான கால வரையறை என்ன? தமிழக அரசின் அடுத்த கட்ட சட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இது பற்றி செய்தியாளர்கள் பாஸ்கரன், சுரேஷ் ஆகியோர் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் நீட் தேர்வு பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட A.K. ராஜன் தலைமையிலான குழு நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்று மாணவர் சேர்க்கை முறைகளை பின்பற்ற தமிழக அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கியது. அதன் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு மாற்றாக தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற தமிழக ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் 75 நாட்களாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் R.N. ரவியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சந்தித்தார். அப்போது நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை விரைந்து பெற்றுத்தர முதல்வர் வலியுறுத்தினார். செய்தியாளர் சுரேஷ் அளிக்கும் கூடுதல் தகவல் இது. சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டமாக இருந்தாலும் சரி, அமைச்சரவை தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு ஒப்புதல் அளிப்பது அல்லது சட்டங்களை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பது என்பது ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீட் விலக்கு மசோதா மீது ஆளுநர் முடிவெடுப்பதில் காலவரையறை என்ன என்பது குறித்து சட்ட வல்லுநர் அரவிந்த் ஸ்ரீவத்சா கூறுகையில், இந்த டைம்லைனுக்குள்ளே கொடுக்கணும்னு எந்த பரிந்துரையும் பண்ணலை. ஆனால் ஒரு ஆளுநரால் 4 விஷயம் பண்ண முடியும். ஒன்று ஒப்புதல் அளிக்க முடியும், இல்லை நிராகரிக்க முடியும், இல்லை பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்காக ஃபார்வர்ட் பண்ண முடியும், இல்லை ரீகன்சிடர் பண்ண சொல்லி பரிந்துரை செய்ய முடியும் திரும்பியும் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு. தமிழக அரசுக்கு இருக்கும் அடுத்த கட்ட சட்ட வாய்ப்புகள் குறித்து சட்ட வல்லுநர் சூரிய பிரகாசத்திடம் பேசினோம். எம்பிக்கள் போய் ஜனாதிபதி போய் முறையிடலாம். அதே மாதிரி எம்எல்ஏக்கள், அனைத்து கட்சிக்கு எம்எல்ஏக்களும் ஒன்றா சேர்ந்து இது மாதிரி ஜனாதிபதிகிட்ட போய் கவர்னர்கிட்ட இருக்குது, நீங்கள் ஃபைலை கேட்டு வாங்கி பண்ணுங்கன்னு பண்ணலாம். எல்லாத்துக்குமே சட்ட பிரச்சனையை தீர்க்கிறது உச்சநீதிமன்றம் தான். நீட் தேர்வு முடிவுகளும் வெளியாகிவிட்ட நிலையில் விரைவில் மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. செய்தியாளர்கள் ரமேஷ், ராமச்சந்திரன், விஜயகோபால், ஸ்ரீதர், நவீன் ஆகியோர் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையில் நேற்று முதல் விட்டுவிட்டு கனமழை கொட்டி தீர்த்ததால் மாநகரில் பல்வேறு பகுதிகள் மழைநீரில் தத்தளித்தன. மகாலிங்கபுரம், தியாகராய நகர், அபிபுல்லா சாலை, அசோக் நகர், KK நகர், மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இன்று மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். அசோக் நகரைச் சேர்ந்த செல்வம் கூறுகையில், கனமழை காரணமாக அசோக் நகர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு சிரமத்தை சந்திக்கிறது? மொத்தம் டோட்டல் இங்கே தண்ணி நிற்கிது. திடீர்னு நாங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. கம்ப்ளீட்டாக என்ன காய்கறி வாங்க போகிறோம், அந்த கஷ்டம் ஒரு கார் எடுத்து வெளியே ஓட்ட முடியல. வியாசர்பாடி கணேசபுரம் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் மாநகர பேருந்து பயணிகளுடன் சிக்கிக் கொண்டது. இதனால் இருபுறமும் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு நீண்ட முயற்சிக்கு பிறகு பேருந்து மீட்கப்பட்டது.
நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பாப்பாக்கோவில், பாலையூர், நரியங்குடி பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த பல ஆயிரம் ஏக்கர் பயிர்கள் வெள்ளநீரில் மூழ்கின. விவசாயி தனபாலன் வெள்ளத்தால் வீட்டை இழந்த பத்மாவதியிடம் பேசினோம். தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்து நாங்கள் பழகி போயிட்டோம். அதனால் பாதிப்புங்கிறது எங்களுக்கு ஏற்படுறப்பெல்லாம் திரும்ப செலுத்தக்கூடிய சக்தி இழந்துருவோம். அரசாங்கம் கடன் கொடுக்கும், திருப்பி கடன்லேயே பிறந்து கடன்லேயே வாழ்ந்து கடன்லேயே இறப்போம். நாங்கள் சமைச்சு திங்கிற ஏனம்லாம் மிதந்து போயிடுதுங்க. அதோடு நாங்கள் ஆக்கி திங்கிற அரிசி இல்லாத ரோட்டில் தான் பரிதவிக்கிறோம் அப்படி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கோரையாற்றில் 20,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் பாய்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது குறித்து சத்யகலா கூறுகையில், மணப்பாறை அந்த பக்கம் இருந்த தண்ணி கோரையார் வழியா ஃபுல்லாகவே இங்கே தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அங்கே கரையை ஒசத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமாவும் ஒரு 4-5 வெள்ளம் நாங்கள் பார்த்துட்டோம். செங்கல்பட்டு மாவட்டம் வல்லாஞ்சேரி ஏரி முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் வெளியேறி வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கூடுவாஞ்சேரி முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கிடையே சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு மாவட்டங்களில் 124 முகாம்களில் 11,321 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 30ஆம் தேதி வரை மாநில ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கைக்கு ஏற்ப மானிட்டரிங் ஆஃபீஸர்லாம் அந்தந்த பகுதியிலிருந்து உடனடியாக நிவாரண வேலைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். மேலும் நேற்று மட்டும் தமிழகத்தில் மழையால் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றப்படும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் வெங்கடேசன் அளித்த தகவல்கள் இவை. பிரதமர் நரேந்திர மோடி 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை உடனே தொடங்க வேண்டும் என்று வேளாண் அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து 29ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றப்படும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இன்று தெரிவித்துள்ளார். இனியும் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. தயவு செய்து போராட்டத்தை முடித்துக் கொண்டு விவசாயிகள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவசாயிகள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறுவது மற்றும் இழப்பீடு வழங்குவது மாநில அரசுகளின் முடிவுக்கு உட்பட்டது என்பதால் மத்திய அரசு முடிவெடுக்க இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். வெங்கடேசன், குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றப்படும் வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். விவசாய சங்கங்களின் முடிவு என்ன? நாடாளுமன்றத்தை நோக்கி வரும் 29ஆம் தேதி திட்டமிட்டிருந்த டிராக்டர் பேரணியை விவசாய சங்கங்கள் தள்ளி வைத்துள்ளன. இருப்பினும் லக்கிம்பூர் விவகாரம், விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் போராட்டத்தின் போது இறந்த விவசாயிகளுக்கான இழப்பீடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை இந்த விவசாயிகளின் போராட்டங்களை தொடர முடிவு செய்துள்ளன. ரஞ்சித். நன்றி வெங்கடேசன். IIT நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என IIT நிர்வாகத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடிதம் எழுதியுள்ளார். செய்தியாளர்கள் சங்கரன், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வழங்கிய தகவல்கள் இவை. IIT இயக்குநர் பாஸ்கர் ராமமூர்த்திக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி எழுதியுள்ள கடிதத்தில் 1959ஆம் ஆண்டு சென்னை IIT-க்காக 250 நிலத்தை தமிழக அரசு வழங்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மெட்ராஸ் IIT-யின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அவ்வப்போது மாநில அரசும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அண்மையில் நடந்த IIT-யின் 58வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படாதது வழக்கமான நடைமுறையை மீறிய செயல் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமர், குடியரசுத் தலைவர் பங்கேற்கும் மத்திய மாநில அரசுகளின் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் பொன்முடி, எதிர்காலத்தில் IIT-யில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என IIT இயக்குநர் பாஸ்கர் ராமமூர்த்திக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் விவகாரத்தில் பொன்முடியின் இந்த கடிதம் பற்றி அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கலாநிதியிடம் பேசினோம். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டராக எடுத்துக்கிட்டு இவங்க இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அந்த சாங்கை இன்வோகேஷன் சாங்கை பண்ணி முடிக்கிறது நியாயமாக படுது எனக்கு. கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தியின் கருத்து இது. சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் மத்திய அரசினால் இயக்கப்பட்டாலும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இயக்கப்பட்டாலும், தமிழ்த்தாய் பாடல் பாடல் தப்பே கிடையாது எந்த விழாவிலும். அமைச்சர் பொன்முடியின் இந்த கடிதம் கல்வித்துறை வட்டாரத்தில் இன்று கவனம் பெற்றுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 18 மீனவர்கள் விமானம் மூலம் இன்று தமிழகம் திரும்பினர். செய்தியாளர் ஸ்ரீதர் அளித்த தகவல்கள் இவை.
நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் இருந்து கடந்த மாதம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து மீனவர்களை மீட்க இந்திய வெளியுறவுத்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிலையில் சிறையில் இருந்த தமிழக மீனவர்களை விடுதலை செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 5 மீனவர்களை தவிர விடுதலை செய்யப்பட்ட 18 மீனவர்கள் விமானம் மூலம் இன்று சென்னை அழைத்து வரப்பட்டனர். அவர்களை மீன்வளத்துறை கூடுதல் இயக்குநர் ரவிச்சந்திரன் வரவேற்றார். தமிழகம் திரும்பிய மீனவர்களான கந்தன் அகத்தி கூறுகையில், உங்களை சிறைப்பிடிச்சு போய் இன்னைக்கு அவங்க உங்களை விடுவிச்சிருக்காங்க, தாயகம் திரும்பி இருக்கீங்க. இது உங்களுக்கு இதை எப்படி பார்க்குறீங்க? அது கஷ்டமாக தான் பார்க்குறோம். அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க, 2 போட்டு இருக்குது. அவங்க 5 ஆளும் வரணும், போட்டு வரணும், வந்தால் தான் வால் பண்ண எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த ரப் சீசன் வரும்போது தான் மாட்டுது. இன்ஜின் கம்ப்ளைண்ட்னால தான் போகுது போட்டு. நம்மளா தெரிஞ்சு அந்த இடத்துக்கு நம்ம போகிறதில்ல. தெரியாமல் போகிறது தான் நேவி வந்து இன்ஜின் பால்ட்டு அது கம்ப்ளைண்ட்டு நேவி வந்து இழுத்துட்டு போயிடலாம். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 45 நாட்களுக்கு பிறகு தமிழகம் திரும்பிய நிலையில் மீதமுள்ள மீனவர்களும் விரைவில் அழைத்து வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் நவகரை அருகே 3 யானைகள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 யானைகளின் உடல்களும் இன்று உடற்கருவாய்வு முடிந்து அடக்கம் செய்யப்பட்டன. செய்தியாளர் கார்த்திக் வழங்கிய தகவல்கள் இவை. கோவை மாவட்டம் நவகரை அருகே உள்ளது மாவுத்தம்பதி கிராமம். இங்குள்ள ரயில் பாதையில் நேற்றிரவு மங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 3 யானைகள் மீது மோதியது. இந்த விபத்தில் 3 யானைகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் யானைகளின் உடல்களுக்கு கற்பூரம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே அங்கு வந்த வனத்துறையினர் ரயில் எஞ்சினை பறிமுதல் செய்தனர். ரயில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரிடம் வாழையாறில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழித்தடத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 யானைகளின் உடல்களும் தண்டவாளத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு உடற்கூறாய்வு முடிந்த பிறகு இன்று அடக்கம் செய்யப்பட்டன. ஏ, பி என 2 ரயில் பாதைகள் உள்ள பாலக்காடு போத்தனூர் வழித்தடத்தில் ஏ வழிப்பாதை மதுக்கரை சுள்ளிமடை வரை 17 கிலோமீட்டர் தூரம் காப்பு காட்டிற்குள் செல்கிறது. வழக்கமாக ரயில் போக்குவரத்து குறைவாக இருக்கும் இந்த பாதையில்தான் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருப்பதாக கோவை மாவட்ட வன அலுவலர் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் எதனால் நடைபெற்றது, எங்கே அதுக்குரிய காரணங்களை நாங்கள் விரிவாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். ரயில்வே அஃபிஷியல்ஸ்லையும் விசாரணை பண்ணுறோம், நம்ம களத்திலையும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். 20 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட யானைகள் இதே வழித்தடத்தில் ரயில் மோதி உயிரிழந்துள்ள நிலையில் இந்த ஓராண்டில் மட்டுமே 4 யானைகள் பலியாகி உள்ளன. வனவிலங்கு ஆர்வலர் முருகானந்தத்திடம் பேசினோம். இதை ரயில்வே துறை ரொம்ப ஒரு அசால்ட்டாக தான் இருக்காங்க. பல முறை இயற்கை ஆர்வலர்கள், வனத்துறை மற்ற எல்லாமே சொல்லியுமே அவங்க கேட்கல. மத்திய அரசாங்கம் கடுமையான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். செய்தியாளர் கார்த்திகின் கூடுதல் தகவல் இது. வனத்தை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் யானைகளுக்கு பிடித்தமான இந்த வாழை, சோளம் இது போன்ற பயிர்கள் பயிரிடுவதனால உணவு தேடி வரும் யானைகள் இதுபோன்று ரயில் தண்டவாளங்களை கடக்கும்போது விபத்து ஏற்படுவதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ரஞ்சித், நன்றி கார்த்திக். சாலை விபத்தில் சிக்குபவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் அறிவித்துள்ளார். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிய தகவல்கள் இவை. சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு பொதுமக்கள் அவசர கால உதவிகளை செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பரிசு வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர், சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்கும் நபருக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆண்டொன்றுக்கு 5 முறை வரை ஒரு நபருக்கு இந்த பரிசு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ள அவர், மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையின் கீழ் இயங்கும் மாவட்ட அளவிலான மதிப்பீட்டுக் குழுவின் பரிந்துரை மூலம் பரிசு தொகைக்கான நபர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வாகன ஓட்டிகளான தேவராஜ், ரமேஷ் ஆகியோரிடம் கேட்டோம். ஒரு வாகன ஓட்டியா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த உத்தரவு சாத்தியமா? அந்த இடத்துல ஒரு பயம் என்னன்னா, போலீஸை பற்றி தான் ஒரு பயம் இருக்குது. அதனால் இது கொடுத்தா தான் அவங்க காப்பாற்றணும், அப்படி இல்லை, அவங்க காப்பாற்ற தயார். பிரச்சனைகளால் நம்ம பயந்துட்டு அதை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் இனிமேல் அதை தைரியமாக செய்வோம். அதனால் நமக்கு பயம் கிடையாது. இந்த அறிவிப்பு குறித்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான கருணாநிதி கூறுவது, மனிதாபிமானமான ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக அது ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அறிவிப்பு இருக்கிறது. அதனால இந்த அறிவிப்பு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்பலாம். விபத்தில் சிக்கியவர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து மருத்துவர் பாலகிருஷ்ணன் கூறுகையில், நோயாளிகள் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி வெளியே கரெக்டாகி வரும்போது நல்ல முழு மனிதராக எந்தவித மூளை பாதிப்பும் இல்லாமல்
வருவாங்கிறதுக்காக தான் அந்த கோல்டன் அவருடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம பொதுமக்களுக்கு சொல்கிறோம். சாலை விபத்தில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டம் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னையில் பருவமழை காரணமாக ஏராளமானோருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு வரும் நிலையில் பலருக்கு சிறுநீரக பாதிப்புகளும் கண்டறியப்பட்டு வருகின்றன. செய்தியாளர்கள் தாயுமானவன் மகேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குடிநீரில் கழிவு நீரும் கலப்பதால் ஏராளமான உடல் உபாதைகளை பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தலைநகர் சென்னையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வயிற்றுப்போக்கு காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே வயிற்றுப்போக்கு காரணமாக அனுமதிக்கப்பட்டவர்களில் 65 பேருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 12 நோயாளிகள் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிறுநீரகவியல் நிபுணர் நவீன்நாத்திடம் பேசினோம். டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால சில பேருக்கு பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் குறைவு ஏற்படலாம், அதாவது ஹைப்போடென்ஷன். இந்த காரணங்கள்னால கிட்னி பாதிப்பு ஏற்படக்கூடும். இதை நாங்கள் யூஸ்வலாக அக்யூட் கிட்னி இன்ஜுரி, அதாவது AKA அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டுமின்றி காலரா, டைபாய்டு போன்ற நோய்களும் ஏற்படுவதோடு மழைநீரில் உற்பத்தியாகும் கொசுக்களால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. மழைக்கால நோய்களை தவிர்க்க கைகளை அடிக்கடி கழுவுவதோடு குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மருத்துவர் தேரணி ராஜனிடம் பேசினோம். உடல் 80% நீராலானது, 20% தான் போன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். அந்த 80%ல் 10% நீர் வெளியேறிடுச்சுன்னா அவர்களுக்கு சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. குடிநீரில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க அரசு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் உலகை அச்சுறுத்த தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவில் தற்போதைய கொரோனா நிலவரம் குறித்து அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். செய்தியாளர் ரமேஷ் டேனியல் வழங்கிய தகவல்கள் இவை. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைந்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை படிப்படியாக உயர தொடங்கியிருக்கிறது. நேற்று ஒரே நாளில் 10,549 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ள புதிய ஒமைக்ரான் வகை கொரோனா வைரஸ் உலகை அச்சுறுத்த தொடங்கியிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் தென்னாப்பிரிக்கா மட்டுமின்றி போட்ஸ்வானா, ஹாங்காங், இஸ்ரேல் ஆகிய நாடுகளிலும் இந்த வகை வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு உலக நாடுகள் தென்னாப்பிரிக்காவுடனான விமான போக்குவரத்தை துண்டித்துள்ளன. ஒமைக்ரான் வகை வைரசுக்கு எதிராக தங்களது தடுப்பூசி செயலாற்றுமா என்பதை தற்போது உறுதிப்படுத்த முடியாது என முன்னணி கோவிட் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஒமைக்ரான் வைரஸ் குறித்து மருத்துவர் அனந்தகுமார் கூறுகையில், ஓமைக்ரான் சொல்லக்கூடிய கோவிட் வைரஸ் ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்றதாகுது. ஏன்னு பார்த்தோன்னா இது பல பரிமாற்றங்கள் அடைஞ்சிருக்கனால இது இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய தடுப்பூசிகளையும் தாண்டி இதோட பரவல், இதோட தீவிரம் இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. புதிய வைரஸ் அச்சுறுத்தும் நிலையில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் நிலவரம், தடுப்பூசி பணிகள் குறித்து முக்கிய அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். புதிய வகை வைரஸ் கண்டறியப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை தீவிரமாக கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஹோம் குவாரண்டைன் என்கின்ற வகையில் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 8 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுகிற நிகழ்வுகள் உறுதிப்படுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே புதிய வைரஸ் கண்டறியப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் விமானத்தை நிறுத்த வேண்டும் என பிரதமருக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல் இது. உருமாற்றம் அடைந்துள்ள ஒமிக்ரான் வகை வைரஸின் காரணமாக 3வது அலை ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் பரவலாக எழுந்துள்ளது. இந்த வைரஸ் இந்தியாவில் நுழைந்து விடாமல் தடுக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொது சுகாதார நிபுணர்களின் கோரிக்கையாக இருக்கும் நிலையில் இது தொடர்பாக பிரதமரின் இன்றைய ஆலோசனை கூட்டமும் முக்கியத்துவம் கொண்டதாக அமைந்துள்ளது. ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். ஒமைக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலியாக பல்வேறு நாடுகளும் தங்கள் நாட்டிற்கான விமான சேவையை நிறுத்தி வருவது நியாயமற்றது என தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமைக்ரான் வைரஸ் பரவலால் பல்வேறு நாடுகள் விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, இஸ்ரேல், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளும் பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வருபவர்களை கடுமையாக பரிசோதிக்க மத்திய அரசும் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வருவாயை பாதிப்பதால் இது நியாயமற்றது என்று தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 3வது நாளில் இந்திய அணியின் சுழல் பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். கான்பூரில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாளில் நியூசிலாந்து அணி விக்கெட் இழக்காமல் 129 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த நிலையில் 3ஆம் நாளான இன்று நியூசிலாந்து வீரர்கள் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களிடம் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதில் அஸ்வின் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அக்சர் பட்டேல் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். குறைந்த போட்டிகளில் 5 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார்.
முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 296 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 63 ரன்கள் முன்னிலையில் இந்திய அணி விளையாடி வருகிறது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. இனிய இரவு வணக்கம்.